மாநிலத்தில் வந்து நம்ம 69% இடஒதுக்கீடு பின்பற்றுறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 69% இடஒதுக்கீடு. எனக்கே வந்து இந்த எக்ஸாமுக்கு குரூப் 4ல் செலக்ட் பண்ணும்போது நம்ம தான் நல்லா படிக்கிறோமே, இந்த இடஒதுக்கீடுலாம் நமக்கு தேவையில்லை, நாம் வந்து மெரிட்லேயே வந்துட முடியும் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தது. ஆனால் உண்மையே சொல்கிறேன், இடஒதுக்கீடு இல்லாமல் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் இத்தனை பேர் வந்து அரசு பணிக்கு வந்திருக்கவே முடியாது. அது வந்து நம்முடைய முன்னோர்கள் அந்த பெரியாரில் ஆரம்பித்து மிகப்பெரிய ஆட்கள் வந்து இந்த இடஒதுக்கீடு கொள்கையை கொண்டதுனால தான் இன்றைக்கு வந்து அடித்தட்டு சமூகத்தில் வந்து பல ஆயிரக்கணக்கான பேர், பல லட்சக்காரர் இன்றைக்கி வந்து அரசு பணிக்கு வந்திருக்கோம். இன்றைக்கு வந்து நம்ம வந்து வெறும் எக்ஸாம் மட்டும் தான் பேசியிருக்கோம். பட் இந்த சமூக கட்டமைப்பை மாற்றுறதுல அவர்களுடைய பங்களிப்பு ரொம்ப. வணக்கம், நம்முடைய மாவட்ட வருவாயாளர் ராஜ்குமார் சார் வந்திருக்காரு. என்னுடைய இளவல் அவருடைய வருவாயை நான் வரவேற்கிறேன். அப்போது அந்த ஒன்றே ஒன்று என்னென்னா, இந்த சிஸ்டம் பற்றி நாம் வந்து இங்கே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பண்ண வேண்டியதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த பேட்டர்னை பொறுத்த மட்டும் நாம் இருக்கிறதுல ஹையஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஆனால் அந்த சேர்த்து போகிறேன் இப்போ எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த 20,000 30,000 சொல்கிறாங்களா, இந்த நம்பர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து நேரடியாக எழுதக்கூடிய குரூப் 2 தேர்வு மட்டும் இல்லை. குரூப் 2 தேர்வு, குரூப் 1 தேர்வு, குரூப் 4 தேர்வு, இது போக இன்னும் பல துறை சார்ந்த தேர்வுகள் இருக்குது. இன்ஜினியரிங் தேர்வுகள் இருக்குது, அப்புறம் டெக்னீஷியன்ஸ் தேர்வு இருக்குது. இந்த மாதிரி வந்து பலாயிரக்கணக்கான எல்லாத்தையும் சேர்த்து அவங்க சொல்கிறாங்க. அப்போ நாம் வந்து ஒரு எக்ஸாம் எழுதுனா பெரும்பாலும் நம்ம இங்கே பேசுகிறது வந்து குரூப் 2 குரூப் 4 தான் நம்ம பேசுகிறோம். அப்படி பேசுகிறோன்னா இல்லை ஒரு 6,000 போஸ்ட்டுன்னு வச்சிங்களேன். இந்த கட் ஆஃப் பற்றி நீங்கள் எந்த கவலையுமே பர வேண்டியதில்லை. அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டரே பார்த்துக்கிறோம். நீங்கள் இருக்கிற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் பிசி அப்படின்னு சொன்னால் பிசி கட் ஆஃப் வந்து 80 இருக்குன்னு வச்சுங்களேன். நீங்கள் 81 எடுத்தால் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதுக்கு மேலே எவ்வளோக்குள்ள கிடைக்கும் அவங்களோட நீங்கள் ரேங்க் முன்னால் போவீங்க. சரிங்களா? ஷெட்யூல்டு கேஸ்ட் கம்யூனிட்டியில் உங்களுக்கு வந்து 70 மார்க் கிடைக்கணும். இன்றைக்கெல்லாம் 70 மார்க் நான் சொல்கிறது உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் எந்த கம்யூனிட்டியாலும் நம்ம மார்க்கில் எல்லாரும் 90 மார்க் தான் எடுக்கிறாங்க. எல்லா கம்யூனிட்டிலையுமே 90 மார்க் தான் எடுக்கிறாங்க. அப்போ அந்த மார்க்குக்கு மேலே நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஏன்னா இப்போது காலேஜில் நம்ம எழுதணும்னு வச்சிங்களேன் எக்ஸாமு, அதில் வந்து நீங்கள் வந்து 35 மார்க் மேலே எழுதாரா எல்லாரும் பாஸ். அங்கே அப்படி இல்லை. அங்கே என்ன பண்ணி வச்சுருப்பாங்கன்னா, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வச்சுருப்பாங்கன்னா, அங்கே ஒவ்வொரு கேட்டகரிக்கும் இத்தனை போஸ்ட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அது வரைக்கும் யார் யார் இருக்காங்களோ அவங்கள பூரா வந்து மெயினுக்கு கொண்டு போவாங்க. சரிங்களா? அதில் வந்து நம்ம வந்து அந்தளவுக்கு திங்க் பண்ண வேண்டியதில்லை. எனது அந்த கட் ஆஃப் என்ன அதெல்லாம் திங்க் பண்ணல. நம்மளை பொறுத்த மட்டும் 80லேருந்து 85% மார்க் எந்த எக்ஸாம் இருந்தாலும் பாஸ் பண்ணலாம், நம்ம உறுதியாக உள்ளே போயிடலாம். சரிங்களா? அதை நீங்கள் மனசு வச்சுட்டு அதற்கு நீங்கள் தயார் பண்ணால் போதும். ஏன்னா அந்த குழப்பம் வந்து இன்னும் கொஞ்சம் நீங்கள் சர்வீஸ்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அதில் என்ன நடக்குதுன்னு நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, சூப்பர்.